முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 6-15 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள். அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நிறுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்வை களைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்ற போது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டு நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 12-19 முடிய. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீக்க நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற பொழுது, முக்கியமான பணிகளை ஆற்றுகிற பொழுது தந்தை கடவுளிடம் தனித்திருந்து விழித்திருந்து ஜெபித்து அதன் பின்பு தன்னுடைய பணிகளை எல்லாம் ஆரம்பிக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய பணிவாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நோக்கமாக தன்னுடைய பணிவாழ்வுக்கு பிறகு தனக்கு பிறகு தன்னுடைய பணியை சிறிதும் குறையாமல் நிறைவாக வழிநடத்துவதற்கு திருத்துதர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். பெயர்களை சொல்லி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். மீன்பிடிப்பவர்களாக, தீவிரவாதிகளாக,
ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பவராக, ஆண்டவர் இயேசுவை மறுதளிப்பவராக, ஆண்டவரை தெரியாது என்று சொல்லுபவராக, வெவ்வேறு குணாதிசயங்களோடு இருக்கிற திருத்துதர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கிறார், பெயர் சொல்லி தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஜெபத்தில் நிலைத்திருந்து திருத்துதர்களை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு யார் யாரெல்லாம் அவரை நோக்கி வந்தார்களோ அவர் எல்லோருக்கும் பூரண சுகத்தை கொடுப்பதை என்ற நற்செய்தி நமக்கு படைபெடுத்து காட்டுகிறது. இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமூகத்தில் மிக முக்கியமான பணிகளை செய்கிற பொழுது நாம் ஜெபத்தின் மீது எவ்வளவு பற்றுதல் கொண்டு அதை முன்னெடுக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம். மேலிருந்த வாரியாக நம்முடைய ஜெபம் அமைந்திருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல விழித்திருந்து திண்ணமாய் ஜெபிக்கக்கூடிய மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். எதை செய்தாலும் எப்பொழுது செய்தாலும் ஆண்டவர் பால் நம்பிக்கை கொண்டு ஜெபத்தில் நிலைத்திருந்து பணிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபத்தினால் நாம் ஜெயம் பெறுவோம். பல்வேறு புனிதருடைய வாழ்க்கை வரலாறு இதைத்தான் சொல்லுகிறது. புனித செபஸ்தியாராக இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த எந்த புனிதராக இருந்தாலும் நாமும் அந்த ஆண்டவருடைய ஆண்டவருடைய நம்பிக்கை கொண்டு ஜெபத்தில் நிலைத்திருந்து பணிகளில் செய்கிற பணிகளில் வெற்றி பெறுவோம். அதுவே ஜெபம் செய்வோம், ஜெயம் பெறுவோம். இந்த அன்பின் பரம்பொருளை இறைவா, இதனால் நாங்கள் ஜெபத்தின் மேன்மையை அறிந்திருக்கின்றோம். ஜெபத்தின் நிலைத்திருந்து உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் ஆழம் பெற்று கேட்கிற காரியங்களை நிறைவாக பெற்று என்னாலும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உமது இறையாட்சி பணியில் ஒத்துழைக்கின்றவர்களாக வாழ அருள்வரம் தந்திரலும். எங்கள் குடும்பங்களை, எம் பங்கு சமூகத்தை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பொழிந்தரலும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.